கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் நீதிமொழிகள் 17:1. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். அன்புக்குரியவர்களே, சண்டை நிறைந்த கலகம் நிறைந்த ஒரு வீட்டுக்குள்ளே எவ்வளவு பெரிய சுவையுள்ள ஆகாரங்கள் இருந்தாலும், சமைத்தாலும் சாப்பிட்டாலும் அதனால ஒரு அமைதி, ஒரு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆனால் எளிமையான ஆகாரமாயிருந்தாலும், மிகவும் குறைந்த விலையிலுள்ள ஆகாரமாய் இருந்தாலும், அது கிராமத்து ஆகாரமாய் இருந்தாலும், தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய சமாதானமும் இல்லத்திலே அசைவாடுமானால் அந்த வீடு விருந்து வீடை போல ஆசீர்வாதமாக மேன்மை உள்ளதாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை உங்கள் வீடு சண்டைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குமானால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வீட்டுக்குள் இருக்கிற எல்லா ஆகார பதார்த்தங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை பார்க்கலும் தேவ சமாதானம் எங்கள் இல்லத்தில் உலாவ வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் விரும்பி உம்முடைய திருமுகத்தை பார்க்கிறோம் என்று அவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வீட்டை ஆசீர்வாதமான, சமாதானமான, நிம்மதியாய் வாழ்கிற தாபரமாக அதை மாற்றி அதை எல்லாருக்கும் முன்பதாய் மேன்மைப்படுத்துவார். கலங்காதிருங்கள். வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் இப்பொழுதே இறங்கும், இன்றே இறங்கும். ஆமென். கலகத்தின் ஆவி வீட்டை விட்டு வெளியேறும். சண்டையின் ஆவி நாவை விட்டும் வாயை விட்டும் வீட்டை விட்டும் வெளியேறும். கர்த்தருடைய மகா பெரிய ஆறுதல் உங்களை நிரப்பும். ஜெபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் சண்டைகள் நிறைந்த வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய சமாதானம் நதியை போல இப்பொழுது இறங்கி வரட்டும். என்ன ஆகாரம் பெரிதாக இருந்தாலும், ருசியாக இருந்தாலும், சமாதானம் இல்லை என்றால் அங்கு ஒன்றுமே செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. ஆனால் எளிமையான ஆகாரமாயிருந்தாலும் தேவ சமாதானம் வீட்டுக்குள்ளே இருந்தால் அதுவே பெரிய விருந்து சாலையாய் மாறுகிறது. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை அப்படி மாற்றுகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.